Hi friends, welcome to Azhagiya Illam. இன்னைக்கு நம்ம ஏர் ஃப்ரைட் ஆனியன் பக்கோடா பார்க்க போறோம். ஏர் ஃப்ரையர் வச்சு எண்ணெயே இல்லாம பக்கோடா செஞ்சிருக்கோம். அது கூட ஒரு ஃபில்டர் காஃபியும் வச்சு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக் சூப்பரா சாப்பிடலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ இது செய்யிறதுக்கு ஒரு 2 பெரிய ஆனியன் நான் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். கடலை மாவு, அப்புறம் அரிசி மாவு, சோம்பு, பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கோம், கருவேப்பிலை, உப்பு. இப்போ நம்ம ஆனியன் இருக்க பவுலில் ஒரு 3 பெரிய டேபிள் ஸ்பூன் நிறைய கடலை மாவு சேர்த்துடுறேன். அது கூட அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இந்த பக்கோடாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துடுங்க. பெருஞ்சீரகம், சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் கிட்ட. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலையை சேர்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு தண்ணிலாம் எதுவும் இப்போ தெளிக்காமல் நான் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கிறேன். அப்படியே அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணிலாம் வரட்டும். அதுக்கப்புறமா லைட்டாக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஊற்றிடக்கூடாது, அப்புறம் ரொம்ப பக்கோடா அது சரியாக வராது. அதனால் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு பக்கோடா மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்ல வெங்காயத்தோட கடலை மாவு எல்லாம் சேர்த்து நமக்கு இப்போ ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். இதை நம்ம ஏர் ஃப்ரையரில் போட்டுற போகிறோம். இப்போ நான் அந்த ஏர் ஃப்ரையர் கண்டெய்னர் எடுத்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் விட்டு க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஏர் ஃப்ரையரில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இல்லைனா கொஞ்சம் கடலை மாவு நமக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இதே இதுதான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறதும். இதையே அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்தும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் அந்த ப்ரீஹீட் கண்டெய்னர் எடுத்து 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பக்கோடா அதை எடுத்து நம்ம ஒரே தடவையாக போட்டு எடுத்துடலாம். இதில் அது ஒரு ஈஸியான ஒரு வேலை நமக்கு. ஸோ எல்லா இதையும் நம்ம இப்படி உதிர்த்து போட்டுடலாம். இப்போ எல்லா பக்கோடா மாவையும் நம்ம கண்டெய்னரில் போட்டாச்சு. இதை எடுத்து நம்ம ஏர் ஃப்ரையரில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சிடலாம். பட் அதுக்கு நடுவில் ஒரு முறை நம்ம திருப்பி போட வேண்டியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நடுவில் ஓரளவு ப்ரௌனிஷ் ஆகிருக்கு. நீங்கள் இதை ஜஸ்ட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் வேணால் விடலாம். நான் எண்ணெய் விடலை, பட் நல்லா தான் வந்தது. ஸோ இப்போது நம்ம எல்லாத்தையும் ஒரு முறை கிளறி விட்டு திரும்ப ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். இன்னொரு 10 மினிட்ஸ் கிட்டே இருந்தால் போதும், நல்லா ஃப்ரை ஆகிடும். ஒரு 7 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறேன். இப்போ சூப்பராக நமக்கு நல்லா கிறிஸ்பியாக பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு காஃபியோடு நம்ம இதை சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி. எண்ணெயே இல்லாமல் நம்ம இதை செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. செஞ்சு பாருங்கள். நன்றி.